السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய கிருபை இந்த நஹுடைய தொடர கற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த வகையில இறுதியாக நாங்க பாபுல் இஅராப் என்ற பகுதியில அன்வாஉல் இஅராப் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைக்கு நாங்க படிக்கக்கூடிய பாடம் பாபு மஅரிஃபதி அலாமாத்தில் இஅராப். பாபு மஅரிஃபதி அலாமாத்தில் இஅராப். இஅராபுடைய அடையாளங்களை அறிவது பற்றிய பாடம். இஅராபுடைய அடையாளங்கள், இஅராப் என்ற என்னென்று நாங்க பார்த்தோம். அதே போன்று அன்வாஉல் இஅராப், இஅராபுடைய வகைகள் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைய எமது பாடம் இஅராபுடைய அடையாளங்கள். இஅராபுடைய அடையாளங்கள், இந்த அடையாளங்களை எப்படி அறிகிறது என்பது சம்பந்தமான பாடத்தை நாங்க இன்றைய தினம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அந்த வகையில அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாபு மஅரிஃபத்தி அலாமாத்தில் இஅராப் அலாமாத்துர் ரஃப்இ லிர்ரஃப்இ அர்பஉ அலாமாத். லிர்ரஃப்இ அர்பஉ அலாமாத். அல்லம்மத்து வல் வாவு வல் அலிஃபு வன் நூன். எனவே ரஃபை பொறுத்த வரைக்கும் ரஃபுக்கு 4 அடையாளங்கள் இருக்கிறது என்பதாக இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ரஃபை பொறுத்த வரைக்கும் 4 அடையாளங்கள் இருக்கிறது. இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, என்னண்டா இது தெரிந்த விடயங்கள். அதனால பேச வேண்டிய தேவைகளும் இதுல இல்லை. அதனால நாங்க இது சம்பந்தமாக அவசரமாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே லிர்ரஃப்இ அர்பஉ அலாமாத். ரஃப்உக்கு 4 அடையாளங்கள் இருக்கிறது. ரஃப்உக்கு 4 அடையாளங்கள் இருக்கிறது. அதுல முதலாவது அடையாளம் அல்லம்மா, லம்மா வாரது. இரண்டாவது அடையாளம் அல் வாவு, வாவு வாரது. மூன்றாவது அடையாளம் அல் அலிஃபு, அலிஃபு வாரது. நான்காவது அடையாளம் அந்நூனு, நூன் வாரது. இதுல முதலாவது அடையாளமாகிய அல்லம்மா, முதலாவது அடையாளமாகிய அல்லம்மா, இதை பார்ப்போமாக இருந்தால் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஅம்மா அல்லம்மத்து ஃபதகூனு அலாமத்தன் லிர்ரஃப்இ. லம்மாவை பொறுத்த வரைக்கும் ரஃபுக்குரிய அடையாளமாக வரும் ஃபி அர்பஅத்தி மவாதிஅ, 4 இடங்களிலே அது ரஃபுக்குரிய அடையாளமாக வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். லம்மாவை பொறுத்த வரைக்கும் ரஃபுக்குரிய அடையாளமாக 4 இடங்களிலே வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். அதுல முதலாவது இடம் அல் இஸ்முல் முஃப்ரத். முதலாவது இடம் அல் இஸ்முல் முஃப்ரத். இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபஅம்மா அல்லம்மத்து فتكون علامة للرفع في 4 مواضع في الاسم المفرد وجمع التكسير وجمع المؤنث السالم والفعل المضارع الذي
لم يتصل بآخره شيء. فأما اللمة லம்மாவை பொறுத்தவரைக்கும் فتكون علامة للرفع ரஃபுக்குரிய அடையாளமாக வரும் في أربعة مواضع 4 இடங்களிலே வரும். இதுல முதலாவது இடம் அலிஸ்முல் முஃப்ரத். இஸ்முல் முஃப்ரதில ரஃபுக்குரிய அடையாளமாக லம்மா வருவாரு. உதாரணமாக ஜாஅத் தாலிபு என்ற உதாரணத்தை எடுப்பமாக இருந்தால், அத்தாலிப் என்ற வார்த்தை இங்க இஸ்முல் முஃப்ரதாக இருக்கிறது. அது இஸ்முல் முஃப்ரத். எனவே இந்த இடத்தை ஜாஅத் தாலிப் இது ஃபாயிலாக வந்திருக்கிறது. எனவே ஃபாயில் ரஃபு செய்யப்படும். அதனால ரஃபுக்குரிய அடையாளமாக இங்க லம்மா வந்திருக்கிறது. ரஃபுக்குரிய அடையாளமாக லம்மா வந்திருக்கிறது. அதே போன்றுதான் இரண்டாவது இடம் ஜம்உ தக்சீர். ஜம்உ தக்சீருக்கு உதாரணம் நாங்க பார்ப்போமாக இருந்தால், ஜாஅத் துல்லாப் என்ற வார்த்தையை எடுப்போம். ஜாஅத் துல்லாப். துல்லாப் என்ற வார்த்தை இங்க ஃபாயிலாக இருக்கிறது. எனவே ஃபாயில் என்பது அது ரஃபு செய்யப்பட்டும் வரும். எனவே இந்த இடத்துல லம்மாவுக்குரிய அடையாளமாக ரஃபுக்குரிய அடையாளமாக அத்துல்லாபு சொல்லி இங்க லம்மா வந்திருக்கிறது. அதே போன்றுதான் மூன்றாவது இடம் ஜம்உல் முஅன்னதி சாலிம். முஅன்னஸ் சாலிம் ஜம். முஅன்னஸ் சாலிம் ஜம்மை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இறுதியில அலிஃப் அதே போன்று தாவை கொண்டு ஜமாக்கப்படக்கூடியது. எனவே ஜாஅத்தி தாலிபாத், ஜாஅத்தி தாலிபாத் என்ற இந்த வார்த்தையை நாங்கள் எடுப்போமாக இருந்தால், தாலிபாத் என்பது ஃபாயிலாக இருக்கிறது. ரஃபுடைய அடையாளமாக இங்க லம்மா வந்திருக்கிறது. அதே போன்றுதான் நான்காவது இடம் الفعل المضارع الذي لم يتصل بآخره شيء. الذي لم يتصل بآخره شيء. الفعل المضارع முதலாவது முதாரியான ஃபியல். எப்படியான முதாரியான ஃபியல் என்றால் லம் யத்தசில் பிஆஹிரிஹி ஷையுன், அதனுடைய இறுதியிலே எதுவும் சேராத முதாரியான ஃபியல். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், தஸ்னியாவாக ஜம்மாக வராத ஃபியல்கள். உதாரணமாக இதற்கு நாங்க பார்ப்போமாக இருந்தால், யக்துபு அத்தாலிப் என்று சொல்லுவோம், அல்லது அத்தாலிபு யக்துபு என்போம். இங்கே யக்துபு என்பது இது ஃபியல் முதாரி, மர்ஃபு ரஃபு பெற்ற நிலையில இருக்கிறது. எனவே இங்க ரஃபுக்குரிய அடையாளமாக தம்மா வருகிறது. அதே போலதான் இந்த இடத்துல எங்களுக்கு இன்னும் ஒன்றும் சொல்ல இயலும். முதாரியான ஃபியல் இங்க முஜர்ரதாக இருக்க வேண்டும். எதை விட்டும்? நாசிப் ஜாசிம் வருவதை விட்டும் இந்த முதாரியான ஃபியல் இது முஜர்ரதாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்க இந்த இடத்துல குறிப்பாக சொல்லுவோம். எனவே அல் ஃபிஅல் அல்லதி அல் ஃபிஅலுல் முதாரி அல்லதி லம் யத்தசில் பிஆஹிரிஹி ஷையுன், இறுதியில எதுவுமே சேராத முதாரியான ஃபியல். அப்படி என்றால் அது தஸ்னியாவாக அந்த ஃபியல் அல்லது ஜம்மாக வராமல் வெறுமனே முஃப்ரதாக வரக்கூடிய முதாரியான ஃபியல். அதே போன்று இரண்டாவது சொல்றாங்க இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், லம்மாவுக்கு பகரமாக வாவு வரக்கூடிய இடத்தை சொல்ல போறாங்க. லம்மாவுக்கு பகரமாக வாவு வரக்கூடிய இடத்தை சொல்ல போறாங்க. அம்மல் வாவு فتكون علامة للرفع في موضعين. وأما الواو வாவை பொறுத்த வரைக்கும் فتكون علامة للرفع ரஃபுக்குரிய அடையாளமாக வாவு வருவார். في موضعين ரெண்டு இடத்துல வருவாரு. அதுல முதலாவது இடம் في تثنية الأسماء خاصة في جمع المذكر السالم. முதலாவது இடம் முதக்கர் சாலிம் ஜம்உ. அதே போன்று இரண்டாவது இடம் ஃபில் அஸ்மாஇல் ஹம்ஸதி, லஸ்மாஉல் ஹம்ஸா இதுல கொண்டு வராங்க. எனவே வாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல ரஃபுக்குரிய அடையாளமாக வருவார். இதுல முதலாவது இடம் முதக்கர் சாலிம் ஜம்உ. எங்களுக்கு தெரியும் முதக்கர் சாலிம் ஜம்மை பொறுத்த வரைக்கும் இறுதியில நாங்க வாவு நூனை கொண்டு நிஷுவோம் ஜம்மாக ஆக்குவோம். ரஃபுடைய ஹாலாத்துல, நஸ்புஜருடைய ஹாலாத்துல யா நூனை கொண்டு நாங்க ஜம்மாக ஆக்குவோம். எனவே இதற்கு உதாரணம் பார்ப்போமாக இருந்தால் ஜா அல் முஜ்தஹிதூன், ஜா அல் முஜ்தஹிதூன் என்ற வார்த்தையில அல் முஜ்தஹிதூன் என்பது ஃபாயிலாக இருக்கிறது. ஃபாயில் ரஃபு செய்யப்பட்டு வரும். எனவே இங்கே
முஜ்தஹிதூன் என்ற வார்த்தையில ரஃப் என்கின்றா நாங்க சொல்லுவோம் இங்க ரஃபுடைய அடையாளமாக வாவு வந்திருக்கு என்பதாக சொல்லுவோம். அதே போன்றுதான் இரண்டாவது இடம் அல் அஸ்மா உல் ஹம்சா. அல் அஸ்மா உல் ஹம்சாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அபூக, அஹூக, ஃபூக, ஹமூக, ஹனூக, ஜூமால் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள். ஆனால் இங்கே அல் அஸ்மா உல் ஹம்சா என்பதாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனைய கிதாபுகள்ல நாங்க பார்ப்போமாக இருந்தால் அல் அஸ்மா உஸ் சித்தா என்று சொல்லுவார்கள். அல் அஸ்மா உஸ் சித்தா என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துல இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் அஸ்மா உல் ஹம்சா என்பதன் மூலமாக எதை இல்லாமலாக்கி இருக்கிறார்கள் என்றால் ஹனு என்ற வார்த்தையை இல்லாமலாக்கி இருக்கிறார்கள். ஹனு என்ற வார்த்தையை அவர்கள் சேர்க்கவில்லை. எனவே அபூக்க, அஹூக்க, ஹமூக்க, ஃபூக்க, ஜூமால். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க ஷேக். ஹைர் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த ஐந்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எதை சேர்க்கல? ஹனு என்பதை சேர்க்கவில்லை. ஏனென்றா ஹனுவை பொறுத்த வரைக்கும் அதுல வாவை கொண்டு ரஃபு செய்வது, அதே கொண்டு யாவை கொண்டு ஜெர்ரு செய்வது, அலிஃபை கொண்டு நஸ்பு செய்வது, இதை விடவும் பாஹிரன் அதுக்கு ஹரக்கத்துகள் இடுவது ஏற்றம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே அந்த கருத்தை மையமாக வைத்து இந்த ஹனு என்பதை இந்த அல் அஸ்மா உல் சித்தா என்ற பட்டியலிலிருந்து நீக்கி அல் அஸ்மா உல் ஹம்சாவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் வாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல ரஃபுக்குரிய அடையாளமாக வருகிறது. அதுல ஒன்று முதக்கர் சாலிம் ஜம்உ, அதே போன்று அடுத்தது அல் அஸ்மா உல் ஹம்சா. அதே போன்று அடுத்ததாக ரஃபுக்குரிய அடையாளமாக நூன் வாரது சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசுகிறார்கள். ரஃபுக்குரிய அடையாளமாக அலிஃப் வருவது சம்பந்தமாக பேசுகிறார்கள். அம்மல் அலிஃபு, அலிஃபை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லிர்ரஃபி, ரஃபுக்குரிய அடையாளமாக வரும். ஃபீ தஸ்னியத்தில் அஸ்மாஇ ஹாஸத்தன், குறிப்பாக தஸ்னியாவிலே இருமையிலே ரஃபுக்குரிய அடையாளமாக அலிஃப் வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே இதற்கு உதாரணம் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஜாஅத் தாலிபானி, ஜாஅத் தாலிபானி, இங்க அத்தாலிபான் என்ற வார்த்தை இது ஃபாயிலாக இருக்கிறது. ஃபாயிலுக்கு ரஃபு வர வேண்டும். இங்க ரஃபு எங்கண்டா நாங்க சொல்லுவோம் அத்தாலிபானி என்ற இந்த வார்த்தையில வரக்கூடிய அலிஃப் இருக்கிறது, இது ரஃபுக்கு பகரமாக ரஃபுடைய அடையாளமாக வந்திருக்கிறது. ஏன் காரணம்? இது முசன்னாவாக இருக்கிறது. அல் இஸ்முல் முசன்னா, அல் இஸ்முல் முசன்னாவை பொறுத்த வரைக்கும் யுர்ஃபஉ பில் அலிஃபி, அலிஃபை கொண்டு அது என்ன செய்யப்படும்? ரஃபு செய்யப்படும். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரஃபுக்குரிய அடையாளமாக நூன் எந்த இடத்துல வரும் என்பது சம்பந்தமாக பேசுகிறார்கள். நூன் ரஃபுக்குரிய அடையாளமாக எந்த இடத்தில் வரும் என்பது சம்பந்தமாக பேசுகிறார்கள். அம்மன் நூனு, நூனை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லிர்ரஃஇ, ரஃபுக்குரிய அடையாளமாக வரும். ஃபில் ஃபிஅலில் முதாரிஇ, முதாரியான ஃபியலிலே ரஃபுக்குரிய அடையாளமாக வரும். எப்பொழுது நூன் முதாரியான ஃபியல்ல ரஃபுக்குரிய அடையாளமாக வரும் என்றால் இதத்தஸல பிஹி தமீரு தஸ்னியத்தின், தஸ்னியாவுடைய தமீர் அந்த முதாரியான ஃபியலுடன் சேருமாக இருந்தால், அவு தமீரு ஜம்இன், அல்லது ஜம்உடைய தமீர் சேருமாக இருந்தால், அவு தமீருல் முஅன்னஸத்தில் முகாத்தபா, முஅன்னஸ் ஹாதிர் வஹ்தானுடைய தமீர் சேருமாக இருந்தால் இந்த நேரத்தில் ரஃபுக்குரிய அடையாளமாக முதாரியான ஃபியல்ல நூன் வரும் என்பதாக சொல்லுகிறார்கள்.
எனவே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நூன் ரஃபுக்குரிய அடையாளமாக எங்க வரும் என்றால் இதற்கு நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம் அல் அஃஆலுல் ஹம்சா. அல் அஃஆலுல் ஹம்சாவுல ரஃபுக்குரிய அடையாளமாக நூன் வருவார். அல் அஃஆலுல் ஹம்சா என்ற என்ன சொல்லுவோம்? குல்லு ஃபிஅலின் முதாரிஇன் இத்தஸல பிஹி அலிஃபுல் இத்னைன். தஸ்னியாவுடைய அலிஃப் சேர்ந்த முதாரியான ஃபியல். அதே போன்று அவு வாவுல் ஜமாஅ ஜம்முடைய வாவு சேர்ந்த முதாரியான ஃபியல். அவு யா உல் முகாத்தபா அல்லது முஅன்னத் ஆதிர் வஹ்தானுடைய யா சேர்ந்த முதாரியான ஃபியல். இந்த ஃபியல்களை பார்க்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் யஃஅலானி தஃஅலானி யஃஅலூன தஃஅலூன தஃஅலீன. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல் அஸ்மாஉல் ஹம்சா என்று ஏற்கனவே முன்னால சொன்னதை போல அல் அஃஆலுல் ஹம்சா என்பது என்னென்றா யஃஅலானி தஃஅலானி யஃஅலூன தஃஅலூன தஃஅலீன. இந்த வார்த்தையை நாங்க பார்ப்போமாக இருந்தால் இதிலே ரஃப் என்பது எதை கொண்டு ரஃப் வந்திருக்கிறது என்றால் நூன் தான் இங்கே ரஃபாக இருக்கிறது. யஃஅலானி இங்க ரஃப் நூன், தஃஅலானி ரஃப் நூன், யஃஅலூன ரஃப் நூன், தஃஅலூன ரஃப் நூன், தஃஅலீன ரஃப் நூனாக இருக்கிறது. எனவே உதாரணத்தை பார்ப்போமாக இருந்தால் அத்தாலிபானி யக்துபானி என்று சொல்லுவோம். யக்துபானி என்பது ஃபியல் முதாரி மர்ஃபு ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது. ரஃபுடைய அடையாளம் என்கின்றால் நாங்கள் சொல்லுவோம் இங்க ரஃபுடைய அடையாளம் இந்த நூன் தான். அதே போன்றுதான் அத்துல்லாபு யக்துபூன் என்ற வார்த்தையை பார்த்தால் யக்துபூன் என்பது ஃபியல் முதாரி மர்ஃபு ஆக இருக்கிறது. ரஃபுடைய அடையாளம் என்கின்றால் இந்த நூன் தான் ரஃபுடைய அடையாளம். அதே போன்றுதான் அந்தி தக்துபீன என்று சொல்லுகிறோம். தக்துபீன் என்பது ஃபியல் முதாரி மர்ஃபு ஆக இருக்கிறது. ஆனால் ரஃபுடைய அடையாளம் என்கின்றா இந்த தக்துபீன என்ற வார்த்தையில வரக்கூடிய நூன் இதுதான் ரஃபுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அலாமாத்துன் நஸப் நஸ்புடைய அடையாளம் சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். வலின் நஸ்பி நஸ்புக்கு ஹம்சு அலாமாத் 5 அடையாளங்கள் இருக்கிறது. முதலாவது அல் ஃபத்ஹா ஃபத்ஹா இதான் அஸ்ல் அடையாளம். அதே போன்று வல் அலிஃபு இரண்டாவது அலிஃபு வாரது. மூன்றாவது அல் கஸ்ரா கஸ்ரா வாரது. நான்காவது வல் யாஉ யா வாரது. ஐந்தாவது ஹஸ்புன் நூன் நூன் போக்கப்படுவது. இந்த 5ஐயும் சொல்லிட்டு இவைகளை விரிவுபடுத்துகிறார்கள். ஃபஅம்மல் ஃபத்ஹா ஃபத்ஹாவை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லின்னஸ்பி நஸ்புக்குரிய அடையாளமாக வரும். ஃபீ ஸலாஸத்தி மவாதிஅ 3 இடங்களிலே நஸ்புக்குரிய அடையாளமாக வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த 3 இடமும் என்னண்டா முதலாவது ஃபிஸ்மில் முஃப்ரதி முதலாவது இடம் இஸ்முல் முஃப்ரதில இஸ்மு முஃப்ரதில நஸ்புக்குரிய அடையாளமாக ஃபத்ஹா வருவாரு. எப்படி? உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் ரஅய்து தாலிப ரஅய்து தாலிப அத்தாலிப் என்பது மஃஊல். இந்த மஃஊல் பிஹி இந்த மஃஊல் பிஹியை பொறுத்த வரைக்கும் இது நஸ்பு செய்யப்பட்டு வரும். இங்க நஸ்புடைய அடையாளம் என்கின்ற நாங்கள் சொல்லுவோம் ஃபத்ஹா வந்திருக்கிறது. அதே போன்று 2வது இடம் சொல்லுகிறார்கள் ஜம்உ தக்சீர் ஜம்உ தக்சீர்ல. அதற்கு உதாரணம் நாங்கள் சொல்லுவோம் ரஅய்து துல்லாப என்று சொல்லுவோம். துல்லாப் என்பது மஃஊல் பிஹி நஸ்பு வர வேண்டும். எனவே நஸ்பங்க நஸ்புக்குரிய அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்கிறது. அதே போன்று 3வது இடம் அல் ஃபிஅலுல் முதாரி இதா தகல அலைஹி நாஸிபுன் வலம் யத்தஸில் பிஆகிரிஹி ஷைஉன். முதாரியான ஃபியல் இதா தகல அலைஹி நாஸிப் அதிலே நஸ்பு செய்யக்கூடிய நாசிப் நுழையுமாக இருந்தால் அதோட வலம் யத்தஸில் பிஆகிரிஹி ஷைஉன் கடைசியில எதுவுமே சேரவும் கூடாது. இதற்கு உதாரணமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் லை யக்துபத் தாலிபு லை யக்துபத் தாலிபு யக்துப என்பது இது ஃபியல் முதாரி மன்சூபாக இருக்கிறது. ஏன்? லன் வந்திருக்கிறது. லன் நாசிப் இந்த ஃபியல் வந்து மன்சூப். இங்க நஸ்புடைய அடையாளம் எது என்றால் நஸ்புடைய அடையாளமாக ஃபத்ஹா வந்திருக்கிறது.
எனவே இந்த 3 இடங்கள்லையும் நஸ்புக்குரிய அடையாளமாக ஃபத்ஹா வரும். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நஸ்புக்குரிய அடையாளமாக அலிஃப் வாரது சம்பந்தமாக பேசுகிறார்கள். அம்மல் அலிஃபு, அலிஃபை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லின்னஸ்பி, நஸ்புக்குரிய அடையாளமாக வரும் எங்கண்டா ஃபில் அஸ்மாஇல் ஹம்ஸதி, அஸ்மாஉல் ஹம்ஸாவுல நஸ்புக்குரிய அடையாளமாக அலிஃப் வருவார் என்பதாக சொல்லுகிறார்கள். உதாரணமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் எப்படி சொல்லுவோம்? ரஅய்து அபாக்க, ரஅய்து அபாக்க. அபாக்க என்பது மஃஊல் பிஹி மன்சூப். எங்க அதனுடைய நஸ்புடைய அடையாளம்? நஸ்பு வரை இல்லையே என்றால் நாங்க சொல்லுவோம் இங்க நஸ்புடைய அடையாளமாக அலிஃப் வந்திருக்கிறது, அலிஃப் தான் இங்கே வரும். ஏன் காரணம் என்றால் இது அல் அஸ்மாஉல் ஹம்ஸா, அஸ்மாஉல் ஹம்ஸா, அதனால அலிஃப் வந்திருக்கிறது நஸ்புக்குரிய அடையாளமாக. அதே போன்றுதான் அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நஸ்புக்குரிய அடையாளமாக கஸ்ரா வருவது சம்பந்தமாக பேசுகிறார்கள். அம்மல் கஸ்ரத்து, கஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லின்னஸ்பி, நஸ்புக்குரிய அடையாளமாக வரும் எங்கண்டா ஃபி ஜம்இல் முஅன்னஸ் சாலிம், முஅன்னஸ் சாலிம் ஜம்இலே நஸ்புக்குரிய அடையாளமாக கஸ்ரா வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கு உதாரணமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் ரஅய்து அத்தாலிபாத்தி என்று சொல்லுகிறோம், ரஅய்து அத்தாலிபாத் என்று சொல்லுகிறோம். அத்தாலிபாத் என்ற இந்த வார்த்தை இது முஅன்னஸ் சாலிம் ஜம்மாக இருக்கிறது. இந்த முஅன்னஸ் சாலிம் ஜம்மை பொறுத்த வரைக்கும் இது நஸ்பு செய்யப்பட்டு வந்திருக்கிறது, இது மஃஊல் பிஹியாக இருக்கிறது, எனவே மன்சூப். இங்க நஸ்புடைய அடையாளம் எங்கண்டா நாங்க சொல்லுவோம் அத்தாலிபாத்தி என்று வரக்கூடிய இந்த கஸ்ரா தான், இதுதான் நஸ்புக்கு அடையாளமாக இங்கே கஸ்ரா வந்திருக்கிறது. ஏன் கஸ்ரா வந்தது என்றால் நாங்கள் சொல்லுவோம் இது முஅன்னஸ் சாலிம் ஜம். முஅன்னஸ் சாலிம் ஜம்மை பொறுத்த வரைக்கும் அதிலே நஸ்புடைய ஹாலாத்தில அங்க ஃபத்ஹா வராது, மாற்றமாக கஸ்ரா வரும் என்பதாக சொல்லுவோம். அதே போன்று அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நஸ்புக்குரிய அடையாளமாக யா எங்கே வரும் என்பது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். அம்மல் யாஉ, யாவை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லின்னஸ்பி, நஸ்புக்குரிய அடையாளமாக வரும் ஒன்று ஃபி தஸ்னியத்தி, தஸ்னியாவிலே வரும். அப்படி என்றால் அல் இஸ்முல் முஸன்னா இதிலே வரும், தஸ்னியாவிலே இருமையிலே வரும். அதே போன்று இரண்டாவது சொல்லுகிறார்கள் வல் ஜம்இ, ஜம்மிலே வரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஃபி ஜம்இல் முதக்கரி சாலிம், முதக்கர் சாலிம் ஜம்இலே வரும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இதற்குரிய உதாரணத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால் ரஅய்து தாலிபைனி என்று சொல்லுவோம், ரஅய்து அத்தாலிபைனி. அத்தாலிபைன் என்ற இந்த வார்த்தையை பார்ப்போமாக இருந்தால் இந்த வார்த்தை இது தஸ்னியா இருமையான வார்த்தையாக இருக்கிறது. இந்த இருமையான வார்த்தை இது இந்த இடத்துல மஃஊல் பிஹியாக இருக்கிறது. மஃஊல் பிஹியை பொறுத்த வரைக்கும் அதற்கு நஸ்பு வர வேண்டும். இங்கே எங்க நஸ்பு என்று நாங்க பார்ப்போமாக இருந்தால் அத்தாலிபைனி என்ற வார்த்தையில வரக்கூடிய இந்த நஸ்பூரிய அடையாளமாக வந்திருக்கக்கூடிய யா தான் இங்கே நஸ்பை எங்களுக்கு காட்டுகிறது. ஏன் யா வந்தது என்றால் நாங்கள் சொல்லுவோம் இது அல் இஸ்முல் முஸன்னா. அல் இஸ்முல் முஸன்னாவை பொறுத்த வரைக்கும் இது யாவை கொண்டுதான் என்ன செய்யப்படும்? நஸ்பு செய்யப்படும். அதே போன்று ஜெர்ரு செய்யப்படுவதும் யாவை கொண்டுதான். அதே போன்று அடுத்தது இரண்டாவது இடம் முதக்கர் சாலிம் ஜம்உல, இந்த இடத்திலும் இது நஸ்பு செய்யப்படும். எதை கொண்டென்றால் யாவை கொண்டுதான் நஸ்பு செய்யப்படும். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் ரஅய்து அத்தாலிபீன் என்று சொல்லுவோம், அத்தாலிபீன் என்று சொல்லுவோம், அல்லது ரஅய்துல் முஃமினீன் என்று சொல்லுவோம். தாலிபீன் என்றதை விட ரஅய்து துல்லாப் என்றுதான் அங்கு வரும். ஹைர், ரஅய்துல் முஃமினீன் என்று சொல்லுவோம், அல்லது ரஅய்துல் முஸ்லிமீன் என்று சொல்லுவோம். எனவே இந்த அல் முஃமினீன் அல் முஸ்லிமீன் என்ற இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இது மஃஊல் பிஹியாக இருக்கிறது. எனவே மன்சூபாக இருக்கிறது.
இங்க நஸ்புடைய அடையாளமாக நாங்க யாவை காட்டுவோம். அடுத்ததாக முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹத்ஃபுன் நூன், நூன் போக்கப்படுறது. நூன் போக்கப்படுறது. நூன் போக்கப்படுவதும் நஸ்புடைய அடையாளமாக வரும். நஸ்புக்குரிய அடையாளமாக நூன் போக்கப்பட்டு வரும். இது எங்க வரும் என்றா அல் அஃஆலுல் ஹம்சா, அஃஆலுல் ஹம்சாவில வரும். அல்லதி ரஃப்உஹா பிசுபாத்தின் நூன், எதுல நூனை தரிபடுத்துவது ரஃபாக இருக்குமோ அப்படியான அல் அஃஆலுல் ஹம்சாவுல நஸ்ப் என்பது அந்த நூனை போக்குவதுதான் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே அல் அஃஆலுல் ஹம்சா என்றால் தெரியும். யஃஅலானி, தஃஅலானி, யஃஅலூன, தஃஅலூன, தஃஅலீன. இங்க நூன் இருந்தால் இது ரஃபுடைய ஹாலாத்திலே இருக்கிறது. எப்பொழுது அந்த நூனை நாங்க போக்குவோமோ அப்பொழுது இது நஸ்புடைய ஹாலாத்தில, அதே போன்று ஜஸ்முடைய ஹாலாத்தில இது வந்துவிடும். எனவே இதற்குரிய உதாரணமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் லை எக்துபா என்றுதான் சொல்லுவோம். எக்துபானி என்று இருக்கும். லன்னை கொண்டு வருவோமாக இருந்தால் லை எக்துபா என்போம். லன் வந்திருக்கு, எங்க நஸ்பு லன் நாசிப், பியல் மன்சூபாக வர வேண்டுமே, எங்க நஸ்ப் என்றால் நாங்கள் சொல்லுவோம் ஹத்ஃபுன் நூன். எக்துபானி என்றிருந்த அந்த நீ என்ற அந்த நூன் போக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் இதனுடைய நஸ்ப் என்பதாக சொல்லுவோம். எனவே ஹத்ஃபுன் நூன் நஸ்புக்குரிய அடையாளமாக வரக்கூடிய இடம்தான் இந்த இடம். அதே போன்றுதான் எக்துபூன என்று இருக்கும். லன்னை கொண்டு வந்தால் சொல்லுவோம் லை எக்துபூ என்று சொல்லுவோம். தக்துபீன என்று இருக்கும். லன்னை கொண்டு வருவோமாக இருந்தால் லன் தக்துபி என்பதாக சொல்லுவோம். எனவே இந்த ஒவ்வொரு ஃபியட்களும் இதுல எதுவெல்லாம் அல் அஃஆலுல் ஹம்சா இதற்குள் உள்ளடங்குமோ இந்த ஃபியட்கள்ல நூன் இருப்பது இதனுடைய ரஃப் ஆகவும், நூனை போக்குவது இதனுடைய நஸ்பு ஜஸ்ம் உடைய ஹாலாத்தாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஹைர் இன்ஷா அல்லாஹ். ஜூம் கட்டாவும் தொடர்ந்து நீங்க ஜாயிண்ட் ஆகுவதன் மூலமாக ஏனைய பகுதியையும் நாங்க படிச்சு முடிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ். மீண்டும் நீங்க ஜாயிண்ட் ஆகிக்கொள்ளுவோம். ஹைர் இன்னும் கட்டாக இல்லை போல. ஓகே, ஹைர் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, அடுத்தது அலாமாத்துல் ஹஃப்த், ஹஃப்துடைய அடையாளம், ஜர்ருடைய அடையாளங்கள் சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசுகிறார்கள். வலில் ஹஃப்தி, ஹஃப்துக்கு ஸலாசு அலாமாத், மூன்று அடையாளங்கள் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். ஒன்று அல் கஸ்ரா, கஸ்ரா வாரது. இரண்டாவது அல் யாஉ, யா வாரது. மூன்றாவது அல் ஃபத்ஹா, ஃபத்ஹா வாரது. முதலாவது கஸ்ரா வாரது, அதே போன்று இரண்டாவது யா வாரது, மூன்றாவது அல் ஃபத்ஹத்து, ஃபத்ஹா வாரது. எனவே கஸ்ரா எங்கெங்க வரும் என்பதை நாங்க பார்ப்போமாக இருந்தால் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஅம்மல் கஸ்ரத்து, கஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லில் ஹஃப்த், ஹஃப்துக்குரிய அடையாளமாக வரும் எங்கென்றால் ஃபி ஸலாசத்தி மவாதிஅ, மூன்று இடங்கள்ல கஸ்ரா என்பது ஹஃப்துடைய அடையாளமாக வரும். ஹஃப்துடைய அடையாளமாக வரும் மூன்று இடங்கள். அந்த மூன்று இடங்களும் என்னென்ன என்றால், முதலாவது அல் கஸ்ரா. எங்க மூன்று இடங்களும் என்றால், முதலாவது இடம் அல் இஸ்முல் முஃப்ரத். இஸ்முல் முஃப்ரதில ஹஃப்துக்குரிய ஜர்ருக்குரிய அடையாளமாக கஸ்ரா வருவோம்.
உதாரணமாக நாங்க உதாரணத்தை பார்ப்போம். சல்லம் தூ அல தாலிபி, சல்லம் தூ அல தாலிபி. இங்க தாலிப் என்ற வார்த்தை இது மஜ்ரூராக இருக்கிறது, இஸ்ம் மஜ்ரூராக இருக்கிறது. எனவே ஜருடைய அடையாளம் என்ன என்றால் நாங்க சொல்லுவோம் கஸ்ரா வந்திருக்கிறது. அதே போன்று இரண்டாவது இடம் ஜம்உ தக்சீர், இரண்டாவது இடம் ஜம்உ தக்சீர். இந்த ஜம்உ தக்சீரை பொறுத்த வரைக்கும் இதற்குரிய உதாரணத்தை நாங்க பார்ப்போம் என்றால் சல்லம் து அல துல்லாப், சல்லம் து அல துல்லாபி என்று சொல்லுவோம். இங்க துல்லாப் என்பது இஸ்ம் மஜ்ரூராக இருக்கிறது. எனவே ஜருடைய அடையாளம் என்னென்றால் இங்கே கஸ்ரா வந்திருக்கிறது. அதே போன்று மூன்றாவது முஅன்னஸ் சாலிம் ஜம், மூன்றாவது முஅன்னஸ் சாலிம் ஜம். இந்த முஅன்னஸ் சாலிம் ஜம்மை பொறுத்த வரைக்கும் இதுக்குரிய உதாரணமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் சல்லம் து அல தாலிபாத் என்று சொல்லுவோம். சல்லம் து அல தாலிபாத். தாலிபாத் என்பது முஅன்னஸ் சாலிம் ஜம்மாக இருக்கிறது. இங்கே அலா வந்திருக்கிறது. எனவே அல தாலிபாத், தாலிபாத் என்பது மஜ்ரூராக இருக்கிறது. இங்க ஜர்ருடைய அடையாளம் என்கண்டா நாங்கள் சொல்லுவோம் ஜர்ருடைய அடையாளமாக கசரா வந்திருக்கிறது. அதே போன்று அடுத்தது இரண்டாவது யா ஜருடைய அடையாளமாக வருவது சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அம்மல் யாஉ, யாவை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லில் ஹஃத், ஹஃதுக்குரிய அடையாளமாக வரும். ஃபி ஸலாஸத்தி மவாதிஅ, மூன்று இடங்களிலே ஹஃதுக்குரிய அடையாளமாக யா வரும், ஜர்ருக்குரிய அடையாளமாக வரும். முதலாவது இடம் அல் அஸ்மாஉல் ஹம்ஸா, இரண்டாவது இடம் தஸ்னியா அல் முசன்னா, இஸ்முல் முசன்னா. அதே போன்று மூன்றாவது இடம் ஜம்உ, மூன்றாவது இடம் ஜம்உ என்பதாக சொல்லுகிறார். எனவே முதலாவது இடத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால் யா ஜர்ருக்குரிய அடையாளமாக வாரது அல் அஸ்மாஉல் ஹம்ஸா. அல் அஸ்மாஉல் ஹம்ஸாவை பொறுத்த வரைக்கும் சல்லம் து அல அபீக், சல்லம் து அல அபீக் என்ற உதாரணத்தை பார்த்தால் இங்க அபூக் என்பது இது அல் அஸ்மாஉல் ஹம்சாவாக இருக்கிறது. எனவே அலா வந்ததினால் அல அபீக என்று வந்திருக்கிறது. மஜ்ரூர், இஸ்ம் மஜ்ரூர். இங்க ஜர்ரங்கண்டா நாங்கள் சொல்லுவோம் இதிலே வந்திருக்கக்கூடிய யா, இந்த யா தான் இங்கே ஜர்ருடைய அடையாளமாக வந்திருக்கிறது. அதே போன்று இரண்டாவது சொல்லுவோம், இரண்டாவது இடம் அல் முசன்னா, தஸ்னியாவுல ஜர்ருடைய அடையாளமாக யா வருவார். சல்லம் து அல தாலிபைனி, சல்லம் து அல தாலிபைனி. இங்க தாலிபைன் என்பது இஸ்ம் மஜ்ரூராக இருக்கிறது. ஜர்ரங்கண்டா நாங்க சொல்லுவோம் இங்க யா வந்திருக்கிறது. என்ன காரணம்? இது தஸ்னியாவாக அல் இஸ்முல் முசன்னாவாக இருக்கிறது. அதே போன்றுதான் முதக்கர் சாலிம் ஜம்உ. இந்த முதக்கர் சாலிம் ஜம்உல இதற்குரிய உதாரணத்தை பார்ப்போமாக இருந்தால் சல்லம் து அலல் முஸ்லிமீன் என்று சொல்லுகிறோம். சல்லம் து அலல் முஸ்லிமீன் என்று சொல்லுகிறோம். எனவே இங்க அல் முஸ்லிமூன் என்ற வார்த்தை ஜம்மாக இருக்கிறது, முதக்கர் சாலிம் ஜம்மாக இருக்கிறது, அலா வந்திருக்கிறது. எனவே இஸ்ம் மஜ்ரூராக இருக்கிறது. எங்க ஜர் என்றால் நாங்கள் சொல்லுவோம் இங்க யா வந்திருக்கிறது. யா தான் ஜம்முக்குரிய அடையாளமாக வந்திருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹா ஜர்ருக்குரிய அடையாளமாக வரக்கூடிய இடத்தை சொல்லுகிறார்கள். வஅம்மல் ஃபத்ஹது, ஃபத்ஹாவை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லில் ஹஃத், இது ஜர்ருக்குரிய அடையாளமாக வரும் எங்கென்றால் ஃபில் இஸ்மில்லதி லா யன்சரிஃப், ஃபில் இஸ்மில்லதி லா யன்சரிஃப், கைரு முன்சரிஃபாக வரக்கூடிய இஸ்மிலே ஜர்ருடைய அடையாளமாக ஃபத்ஹா வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஃபத்ஹா வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே அல் இஸ்முல்லதி லா யன்சரிஃப், கைரு முன்சரிஃபான இஸ்ம் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் கைரு முன்சரிஃப் என்பது அதுல 9 இல்லத்துக்கள்ல
2 இல்லத்துக்கள் இருக்குமாக இருந்தால் இதற்கு கைரு முன்சரிப் என்று சொல்லுவோம். இன்னும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தன்வினை ஏற்றுக்கொள்ளாது, அதே போன்று அதுல கசரா வராது என்பதாக சொல்லுவோம். அதற்கு உதாரணம் சல்லம்து அலா இப்ராஹீம, சல்லம்து அலா இப்ராஹீம, அலா வந்திருக்கிறது. எனவே இப்ராஹிம் என்பது இஸ்ம் மஜ்ரூர். இங்க ஜெர் என்றால் நாங்கள் சொல்லுவோம் இதிலே ஜெர் என்பது ஃபத்ஹாவை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது என்பதாக சொல்லுவோம். ஃபத்ஹாவை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது என்பதாக சொல்லுவோம். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜஸ்முக்குரிய அடையாளங்களை சொல்லுகிறார்கள். ஜஸ்முக்குரிய அடையாளங்களை சொல்லுகிறார்கள். வலில் ஜஸ்மி அலாமதானி, வலில் ஜஸ்மி அலாமதானி. ஜஸ்மை பொறுத்த வரைக்கும் ஜஸ்முக்கு 2 அடையாளங்கள் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். முதலாவது அஸ்ஸுகூன், சுக்கூன் வருவது. அதே போன்று 2வது அல் ஹதிஃப், ஹதிஃபு இடம்பெறுவது. முதலாவது அஸ்ஸுகூன், சுக்குன் வாரது. 2வது ஹதிஃபு வாரது. ஹதிஃபை பொறுத்த வரைக்கும் இதை 2 விதமாக நாங்க முன்னோக்குவோம். ஒன்று ஹதிஃப் நூன் வாரது, அதே போன்று ஹதிஃபு ஹர்ஃபில் இல்லா, இல்லத்துடைய எழுத்தை நாங்க என்ன செய்யறது, ஹதிஃபு செய்யறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். அடுத்தது மௌதிஉ சுக்கூன், சுக்கூனுடைய இடத்தை சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஜிஸ்முக்குரிய அடையாளமாக சுக்கூன் எங்கே வரும் என்பதை சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது ஃபஅம்ம சுக்கூனு ஃபயகூனு அலாமத்தன் லில் ஜஸ்ம், ஜஸ்முக்குரிய அடையாளமாக சுக்கூன் வரும் எங்கே என்றால் ஃபில் ஃபிஅலில் முதாரிஇ, முதாரியான ஃபியலிலே அஸ்ஸஹீஹில் ஆஹிரு, கடைசி சஹீஹாக இருக்கக்கூடிய அந்த முதாரியான ஃபியலிலே என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே கடைசி எழுத்து இல்லத்துடைய எழுத்தாக இல்லை, அலிஃபாகவோ வாவாகவோ யாவாகவோ இல்லாமல் சஹீஹாக இருக்கக்கூடிய இந்த முதாரியான ஃபியலிலே ஜஸ்முக்குரிய அடையாளமாக சுக்கூன் நிகழும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் லம் யக்துப் பம்பம், யக்துபு என்றிருந்தது, லம் வந்ததினால் லம் என்பது ஜாசிம். எனவே ஃபியல் மஜ்சூமாக இருக்கிறது. எங்க ஜஸ்ம் என்றால் நாங்கள் சொல்லுவோம் சுக்கூன் வந்திருக்கிறது. அதே போன்று ஹதுஃபுடைய ஹாலாத்தை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். வஅம்மல் ஹதுஃபு, ஹதுஃபை பொறுத்த வரைக்கும் ஃபயகூனு அலாமத்தன் லில் ஜஸ்ம், ஜஸ்முக்குரிய அடையாளமாக வரும் ஃபில் ஃபிஅலில் முதாரிஇ, முதாரியான ஃபியலிலே அல் முஅத்தல்லில் ஆகிர், கடைசி முஅத்தலாக்கப்பட்ட முதாரியான ஃபியலிலே ஜஸ்முக்குரிய அடையாளமாக ஹதுஃப் இடம்பெறும் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று 2வது வஃபில் அஃஆலில் ஹம்ஸா, அஃஆலுல் ஹம்ஸாவிலே ஹதுஃப் ஜஸ்முக்குரிய அடையாளமாக வரும். அல்லத்தி ரஃப்உஹா பிசுபாத்தின் நூன், நூனை தரிபடுத்துவது எந்த ஃபியலுக்கு ரஃபாக அமையுமோ அந்த ஃபியற்கல்ல அங்கே நூனை போக்குவது ஜஸ்மாக, நூனை போக்குவது ஜஸ்முக்குரிய அடையாளமாக அமையும் என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த வகையில நாங்க ஹதுஃபு சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால் ஹதுஃபை 2ஆக வகைப்படுத்துவோம். ஒன்று இல்லத்துடைய எழுத்தை போக்குவது. இந்த இல்லத்துடைய எழுத்தை போக்குவது என்பது இது எங்க வரும் என்றா கடைசி முஅத்தலாக்கப்பட்டு கடைசி எழுத்து அலிஃபாகவோ வாவாகவோ யாவாகவோ வரக்கூடிய முஅத்தலான ஃபியலில இந்த கடைசி எழுத்தை நாங்கள் போக்குவது, கடைசி எழுத்தை நாங்கள் போக்குவது, இதுதான் இதற்குரிய ஜஸ்மாக அமையும். உதாரணமாக யதுஉ ஸைதுன் என்ற இந்த வார்த்தையில யதுஉ கடைசி வாவு வந்திருக்கு, ரஃபுடைய ஹாலத்தில் இருக்கிறது. இங்க நாங்கள் லம்ம கொண்டு வருமாக இருந்தால் லம் யதுஉ என்று சொல்லுவோம். அந்த வாவை நாங்கள் என்ன செய்வோம், ஹதுஃப் செய்வோம். அப்ப ஜஸ்ம் எங்கண்டா லம் வந்திருக்கிறது, லம் ஜாசிம். ஜஸ்ம் எங்கண்டா நாங்க சொல்லுவோம் யதுஉ, இந்த யதுஉல இருக்கக்கூடிய இந்த வாவை நாங்க போக்கியதுதான் இங்கே ஜஸ்ம் என்பதாக சொல்லுவோம். எனவே ஹத்ஃபு ஹர்ஃபில் இல்லா, இல்லத்துடைய எழுத்தை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், போக்கி இருக்கிறோம். அதே போன்றுதான் 2வது இடம் அல் அஃஆலுல் ஹம்ஸா அல்லதி ரஃப்உஹா பிசுபாத்தின் நூன், ஹத்ஃபுன் நூன், நூனை நாங்க போக்குறது. இது எங்க நடக்கும்டா அல் அஃஆலுல் ஹம்ஸா, ஏற்கனவே சொன்னதை போல யஃஅலு, யஃஅலானி, தஃஅலானி, யஃஅலூன, தஃஅலூன, தஃஅலி. இதை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக யக்துபானி என்று இருக்கும். இங்க நாங்கள் லம்ம கொண்டு வந்தால் லம் யக்துபா என்போம். இங்கே நூனை போக்குவோம், லம் யக்துபா என்று சொல்லுவோம், நூனை போக்குவோம். லம் ஜாசிமாக இருக்கிறது. எனவே மஜ்சூம், இந்த ஃபியல் என்பது மஜ்சூம்.
யுக்துபானி என்று இருந்தது, இங்க ஹத்ஃபு நூன் நடந்திருக்கிறது. இதுதான் ஜஸ்முக்குரிய அடையாளமாக இருக்கிறது. கைர் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளுவோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.